அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் கணிதத்தில் பயிற்சி 2.8ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 0.123 பார் என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்க. விகிதமுறு வடிவம் காண்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 0.123 பார் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 0.123ன்னு எழுதிட்டாங்களா? இந்த நம்பர் 3 நம்பர் மட்டுமே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வரும். அதுதான் பார் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூட்டியாக போகிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை ஃபஸ்ட்டு அந்த 3 எண்களை மட்டும் எழுதி பார் எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது விகிதமுறு வடிவம் அப்படின்னா P/Q அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பின்ன வடிவத்தில் இந்த எண்ணை மாற்றி எழுத சொல்கிறாங்க. எழுதலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணை 0.123ன்னு எழுதிட்டேன். கூட்டல் 0. இந்த 123 எழுதுனதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 0 போட்டுக்கிறேன். 0 0 0. அடுத்து 1 2 3. ஓகேங்களா? அடுத்து திரும்பவும் 0.000. திரும்ப இந்த 3 எண்ணுக்கு பதில் 0 0 0. அடுத்து 1 2 3. இப்படி இந்த நம்பர் என்னவா போயிட்டுருக்கோம், கண்டினியூவாக போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், விகிதமுறு வடிவில் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S infinitive equal to A/1 minus R. A/1 minus R. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் ஏன்றது என்னது, 0.123 எழுதியாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகணும், R பொது விகிதம். பொது விகிதத்துக்கான ஃபார்முலா T2/T1. T2ன்றது என்னது, 0.0000123 by 0.123 எழுதியாச்சுங்களா? ஸோ இப்போ நான் இதை இந்த வகுத்தில் எளிமையாக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, மேலையும் கீழையும் 1000ஆல் நான் பெருக்கிக்கிறேன். ஓகேங்களா? பெருக்குனா என்ன கிடைக்கும், இந்த 3 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 0.123ன்னு ஆகிடும். இங்கே என்ன வந்துடும், 1 2 3. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 0.001. இதுதான் ஆர். இதுதான் ஆர். இப்போ இந்த மதிப்பை எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ ஏவுடைய மதிப்பு என்னது, 0.123 by 1 minus 0.001. ஓகேங்களா? இப்போ 1ல் நம்ம மைனஸ் பண்ணுவோமா, 1.000ன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு எடுத்து எழுதுங்க, 0.001. 0ல் 1 போகாது. அப்போ நம்ம இங்கேருந்து கடன் வாங்கிட்டே வரோம். இங்கேருந்து 10, இங்கேருந்து 1 இங்கே இங்கே 10 ஆகிடும். இதுலேருந்து 1 போகும்போது இது 9. அதே மாதிரி இது 9, இங்கே 10. 10ல் 1 போயிடுச்சுன்னா 9 9 9. ஓகேங்களா? புரியுதா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு 0.123 by 0.999. இப்போ இதை நான் திரும்ப எதால் பெருக்க போகிறோம், மேலேயும் கீழேயும் 1000ஆல் பெருக்கிறேன். இப்போ பெருக்குனா என்ன வரும், 123 by 999. இப்போ இதை டிவைட் பண்ணலாமா, 4 12 1 3 by 3 9 3 9 3 9. அப்போ இதனுடைய விகிதமுறு வடிவம் என்னது, 41/333. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.